அன்பு நண்பர்களே, வணக்கம். இது எஸ்எஸ்டி இன்ஃபோடெக். நான் உங்களுக்காக பிஎம் ஜவஹர். அனைவருக்கும் இந்த 2020 இந்த வருடத்திற்கான அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம தீபாவளி அன்னைக்கு பாதுகாப்பாக இருந்து பட்டாசுகளை வெடிக்கணும். சில மாநிலங்களில் பட்டாசுக்கான தடைகள்லாம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கடைபிடிங்க. அரசாங்க உத்தரவை கடைபிடிங்க, மீற வேண்டாம். பாதுகாப்பாக குழந்தைகளோட உங்களுடைய தீபாவளியை கொண்டாடுங்க. இப்போ இந்த தீபாவளி இந்த நெருக்கடியான இந்த காலகட்டத்தில் கொரோனா காலகட்டமாகவும் இருக்குது. அதனால் கொஞ்சம் சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் கடைகளுக்கு போய் பொருட்கள் வாங்கும் பொழுதும் கண்டிப்பாக முகக்கவசத்தை அணிஞ்சிட்டு போங்க. சமூக இடைவெளி அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் சும்மா வெறும் வார்த்தையில் தான் இருக்குது. கண்கூடாக எல்லாருமே பார்க்குறோம். ஒவ்வொரு அந்த பஜார்லேயும், ஒவ்வொரு மார்க்கெட்லேயும், ஒவ்வொரு துணிக்கடையிலையும் ஒருத்தரும் அதை கண்டுக்கிறதே இல்லை. அதனால் சமூக இடைவெளி நாம் மட்டும் பின்பற்றினால் ப்ராக்டிக்கலான சில விஷயங்களை பார்க்கணும். கண்டிப்பாக முடியாது. பின்னாடி வரவும் போய் ஜாமான் வாங்கிட்டு போயிட்டே இருப்போம், நம்ம மட்டும் நின்றுட்டு தான் இருக்கணும். ஏன்னா அந்த கடைக்காரர்களே அதுக்கான கவுண்டரோ ஸ்பெஷலோ ஒன்றும் செய்கிறது இல்லை. அடுத்தபடியாக மக்களும் அதுக்கு போதுமான அளவுக்கு ஆதரவு கொடுக்கறதும் இல்லை. அதனால் இந்த தனி மனித இடைவெளி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக ஆயிடுச்சு. அதனால் குறைந்தபட்சம் நீங்கள் கண்டிப்பாக முகக்கவசம், மாஸ்க் கண்டிப்பாக போட்டுக்குங்க. நீங்கள் கடைகளுக்கு போய் தீபாவளி இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதனால் ரொம்ப ஏகப்பட்ட கூட்டங்கள் தான். ஒவ்வொரு டவுன்லேயும் இருக்கக்கூடிய கடை வீதிகளில், சின்ன ஒரு ஊராக இருந்தாலும் அந்த இருக்கக்கூடிய கடைகள்லையும் கூட அதிகப்படியான கூட்டங்கள் தான் இருக்குது. கண்டிப்பாக மாஸ்க் கண்டிப்பாக போட்டுக்குங்க. அதில் மாஸ்க் போடுறதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எல்லாருமே மறந்து போயிடுறாங்க. அது மூக்கை கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். சில பேர் வாயை கவர் பண்ணி போட்டுக்கிறாங்க, கீழே இறக்கிக்கிறது. இன்னும் சில பேர் பார்த்தா அதுக்கும் கீழே போட்டு கழுத்தில் போட்டுக்கிறாங்க. இப்போ எதுக்காக அதை போட சொன்னாங்களோ அந்த கான்செப்டே போயிடுது. அந்த தவறுகளை செய்யாதீர்கள். அதில் ஒரு சின்ன ஒரு நெருக்கடியும் இருக்குது, அதையும் சொல்லி தான் ஆகணும். அதை போட்டோம்னா நமக்கு ஒரு ரிலீஃபாக மூச்சு விட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது தான், வேறு வழி இல்லை. அதை போட்டு தான் ஆகணும். அதனால் முக்கியமாக மூக்கு துவாரங்களை கவர் பண்ணுற மாதிரி அந்த மாஸ்க் இருக்கணும். இன்றைக்கி நிறையா N95 மாஸ்க் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் சாமானிய மக்களால் முடியாத ஒரு விஷயம். ஏன்னா குறைஞ்சபட்சம் 100 ரூபாய்க்கு மேலே போகுது. நானும் கூட வாங்கி யூஸ் பண்ணேன். 10 நாள் யூஸ் பண்ண உடனே அந்த காதில் நம்ம மாட்டக்கூடிய அந்த லெதர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஒரு துணி மாதிரி, அது என்னென்னா அந்த எலாஸ்டிக்கில் அதில் கொடுத்துட்றான், அது அப்படியே பெருசாக போயிடுது. அதை விட என்ன கொஞ்சம் ஹையாக போய் வாங்க முடியல. அதனால் இன்றைக்கி நார்மலாக துணி மாஸ்கே வந்துடுச்சு, வாங்கிக்கிங்க, ஒன்றும் தவறு கிடையாது. அதே போல் சில துணி மாஸ்கில் பார்க்கணும், இன்றைக்கி பிராண்டட் மாஸ்க்லாம் வருது, சில இந்த கம்பெனிலேருந்தே வெளியிடுறாங்க. அதை வாங்கலாம், தவறு கிடையாது. அதில் ஒரு சின்ன ஒரு நடைமுறை சிக்கலை நாங்களே பார்த்தோம். நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்ல கேட்டேன். அதை என்ன செஞ்சாங்க, அந்த பனியன் கிளாத்தை டபுள் லேயரில் ட்ரிபிள் லேயராக வச்சு தைச்சிருக்காங்க. சுத்தமாக நம்மளால் மூச்சு விட முடியல. அது ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அது நல்லா ஹெவியாகவும் இருக்குது, எதுவுமே பிஞ்சிக்க மாட்டேங்குது. ஆனால் டபுள் லேயர் ட்ரிபிள் லேயராக இருக்கிறதுல ப்ராப்ளம் ஆகிடுது. அதனால் தயவு செய்து நார்மலான இருக்கக்கூடிய உங்களுக்கு எது கம்பேட்டபிலிட்டியாக இருக்கோ அந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணுங்கள். மூக்கு துவாரத்தை கவர் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். குழந்தைங்களை நீங்கள் கடை வீதிக்கு கூப்பிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைகளுக்கும் அந்த மாஸ்க் போடுவதற்கு கற்றுக் கொடுங்க. கண்டிப்பாக போட்டு கூப்பிட்டு போங்க. இல்லையா தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் குழந்தைய நீங்கள் கூட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை போட்டு தான் ஆகணும். இல்லையா குழந்தைங்களை வீட்டில் விட்டு நீங்கள் மட்டும் போய் ஜாமான் வாங்கியாந்து கொடுங்க. குழந்தைங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்து கொடுங்க. அது ரொம்ப ஒரு பாதுகாப்பு முக்கியம் நமக்கு. அதனால் இது ஒரு கொண்டாட்டமான ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய பாதுகாப்பை மறந்து விடக்கூடாது. ஒரு மிகப்பெரிய ஒரு உலகத்துக்கே ஒரு அரக்கனாக இந்த கொரோனா இருக்கிறதால நாம் அதிலேருந்து எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னும் சுத்தமாக அந்த கொரோனா அலை அப்படிங்கிறது போகலை. அந்த வேவ் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வரக்கூடிய காலம் பனி அல்லது மழை காலங்கள் வருது. இப்போ மழை காலம், அதுக்கு அடுத்து பார்த்தா பனிக்காலங்கள். அப்போ நமக்கு நார்மலாகவே மழை காலத்தில் பனி காலத்தில் நமக்கு ஜலதோஷம்லாம் பிடிக்கிறது நார்மலான பர்சனுக்கே வந்துடும்.
இப்போ இதனால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உலக நாடுகளும் உலக சுகாதார அமைப்பும் எச்சரிச்சுட்டே வராங்க. அதனால் கவனம் வேண்டும், கவனம் கவனம். இது ஒரு பொதுநல கருதி நம்மளுடைய எஸ்எஸ்டி இன்ஃபோடெக் மூலியமாக நம்ம வந்து வெளியிடுறோம். ஏன்னா நீங்கள்லாம் நல்லா இருந்தால் தான் எல்லோரும் நல்லா இருக்க முடியும், நாங்களும் நல்லா இருக்க முடியும். எங்களுடைய கருத்துக்களை மட்டும் நீங்கள் வந்து கேட்கணும், உங்களுடைய சேஃப்டியை வந்து பார்க்கணும். கண்டிப்பாக எங்களுடைய கருத்துக்களை கேட்கறது பெருசு கிடையாது. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போகக்கூடாது. கடவுள் நமக்கு 2 காது கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு. அதனால் கண்டிப்பாக உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க. வெளி இடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வரீங்களா, கம்பல்சரி மறந்துடாதீங்க. மறந்துடாமல் கையை நல்லா கழுவுங்க. வாசல்லையே சோப்பு வச்சுருங்க. சாதாரணமாக துணி சோப்பு கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த ஹேண்ட் வாஷ் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒன்றும் அவசியம் இல்லை. இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு. ஹேண்ட் வாஷில் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதில் கொஞ்சம் அந்த கெமிக்கல்ஸ்லாம் கலந்துருப்பாங்க, கிருமிகளை உடனடியாக கொள்ளுறதுக்கு. இப்போ சோப்பில் நார்மலாக இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த துணி துவைக்கக்கூடிய சோப்பு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஹார்டான சோப்பு, துணி துவைக்கக்கூடிய சோப்புங்கிறது. ஒரு முறைக்கு 2 முறை இல்லை 3 முறை நல்லா கையை வாஷ் பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷமாவது அதை வாஷ் பண்ணணும். அதனால் கண்டிப்பாக வாஷ் பண்ணிவிட்டு உங்களுடைய குழந்தைங்கள போய் தொடுங்க, குழந்தைங்கள தூக்குங்க, வீட்டு உள்ளே போங்க. காலையும் கம்பல்சரி கழுவுங்க. காலால் பரவாது கொரோனா, இருந்தாலும் கால் கழுவிட்டு போகிறது ஒரு நல்லது தானே. எந்த விதத்துலையும் ஒன்றும் தவறு கிடையாது. கை கால் கழுவுங்க. கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பான ஒரு தீபாவளியை அனைவரும் கொண்டாடணுங்கிறது எங்களுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். மேலும் ஒரு புதிய ஒரு பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.